வாரம் ஒரு கூட்டம் வந்தது, ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கேன் சார், 21/5/2025 அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பான்னா, கவர்னர் ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆலை தொழிலாளர்கள் பாதுகாக்க கோரி டிடிவிஎஃப் அப்படின்னு சொல்லி உழைப்பாளர் சில படத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, தூத்துக்குடி முத்துநகரில் மதுரா கோட்ஸ், கூட்டுறவு நூற்பாலை, தாம்பரம் உருக்காலை, ஸ்டெர்லைட் அப்படின்னு சின்னதாக போட்டு நிறையா தொழிலாளர்கள் போராட்டம் வேலைக்கு எடுத்தாங்கன்னா அவங்களுக்காக போகிற தலைமை தோழர் தனசேகரன், அதோட இப்போ சிவிகுமார் அப்படின்லாம் நிறைய பேரை போட்டிருந்தாங்க. அங்கே போனால் பூரா ஸ்டெர்லைட்டை திறந்து போய் பெரிய பெரிய பேனரு. ஸ்டெர்லைட்டுக்கு கூலி வேலை பார்த்த படம் இது. ஸ்டெர்லைட்டுக்கு கூலி வேலை பார்த்த படம். அதுக்கப்புறம் நான் போனேன், ஏன்னா உள்ள கத்திட்டு நான் இப்போ பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். இப்படி கூலி வேலை பார்க்குறானுங்களே, நீங்களாம் என்ன பண்ணுங்கள், அருணாவ ஜெகதீசன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியே வந்ததில்ல, அது அந்த அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள். யார் யார் இந்த 13 பேர் செத்து போனால அதுக்கு பின்னணி யார் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பின்னணி யார் யாருன்னு அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் போராடினது வேறு காரணத்துக்கு, நான் போராடினது நிலத்தடி நீர் பாதுகாப்பு. ஒரு டேங்கர் 25,000 கொடுத்து வாங்க ஆரம்பித்தேன். எல்லா விவசாயியும் நிலத்தடி நீர் திருட ஆரம்பிச்சிட்டான். அதை எதிர்த்து போகிறான்னா, இப்போ வேதாந்தாவை திறக்க விட்டிங்கன்னா அங்கே குடிக்க கூட தண்ணி கிடைக்காது. அப்புறமா இப்போ அவன் 3 அப்புறமா மழை பெய்யுது, தூத்துக்குடியில் நல்லா மழை பெய்யுது, அதெல்லாம் தெரியுமா? அதே மாதிரி 12 கிலோமீட்டருக்கு தண்ணி உப்பாகி போச்சு. நிலத்தடி நீர் திருடி தண்ணி உப்பாகி போச்சு. அதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் திறக்க சொல்லுங்கள். ஃப்ராடு பயலுங்களாக இருக்கானுங்க. அவன் மேலே ஏற்கனவே நிறையா கேஸ் இருக்குது. வேதாந்தா அருண் ஷோரி 2002 மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி 3,000 கோடிக்கு போகிற கம்பெனி 500 கோடிக்கு விற்று ஆட்டம் போட்டானுங்க 2002. அப்போ நம்ம வாஜ்பாய் பிரதமர், அவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் 2021 சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஏன் நீங்கள் இன்னும் எஃப்ஐஆர் போடலை? 2002 நடந்த குற்றத்துக்கு 2021 வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. ஏன்னா அதில் அருண் ஷோரி இருக்கார். அருண் ஷோரிக்கு ராஜீவ்காந்தி கொலை ரகசியம்லாம் தெரியும். அந்த அருண் ஷோரி யாருன்னா, அவன் தான் துக்ளக் ஷோ ஆஃப் பண்ணது. நான் ராஜீவ்காந்தி கொலை கேஸ் விசாரணை நடக்கும்போது துக்ளக் ஷோ போய் பார்த்தேன் 91. நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே ஃபோன் வருது அவருக்கு. உடனே அவர் மவுத் பீஸை மூடிக்கிட்டு அருண் ஷோரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அந்த வைகோபாலசாமியை விசாரிக்காமல் விட்டது, கோல்துருமணியை விசாரிக்காமல் விட்டது, அது இதுன்னு எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டாரு. நான் சொன்னதெல்லாம் அப்படியே அருண் ஷோரிங்க சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த அருண் ஷோரி அதோடு அவர் ஆஃப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் துக்ளக் ஷோ அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தலையிடுறதுடா என்ன நம்ம மர்மம் தெரியாது. அது 2010 தான் தெரிஞ்சு, அதெல்லாம் விட்டுருங்க. நிலத்தடி நீரை பாதுகாக்கணும். தாமிரபரணி நதி ஓடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னா தண்ணி தான் வாழ்க்கையில் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய புரோக்கர் வேலைங்க ஆரம்பிப்பாங்க. கவர்னர் ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு இந்த மாதிரி புரோக்கர் வேலைங்கள்லாம் அடித்து விரட்டுங்க அந்த பக்கம்லாம் வந்தாங்கண்ணா. ஜெய் ஹிந்த்.